ஃபெர்டினாண்ட் போர்ஷே வீல் ஹப் மோட்டார் கம்பெனில ஒரு டெக்னீஷியனா இருக்காரு. அந்த டைம்ல வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஹைபிரிட் காரை ஜேக்கப் லார்னர்னு சொல்ற ஹார்ஸ் சேரியட் பண்ற கம்பெனியோட சேர்ந்து ஹைபிரிட் காரை பண்ணாரு ஃபெர்டினாண்ட் போர்ஷே. ஃபெர்டினாண்ட் போர்ஷே பென்ஸோட சேர்ந்து எஸ்எஸ்கே, டைம்லர் மாஜா, டைம்லர் சைகர்னு மணிக்கு 750 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற D80யும் பண்ணி கொடுத்தாரு ஃபெர்டினாண்ட் போர்ஷே. தென் போர்ஷேவா ஒரு தனி பிராண்டா மாறுறாங்க. அப்பதான் வாக்ஸ்வாகனோட ஃபர்ஸ்ட் கார்னு சொல்ற பெட்டிலுமே டிசைன் பண்ணி தராரு ஃபெர்டினாண்ட் போர்ஷே. போர்ஷே கார்ஸ் மட்டும் பண்ணாம மிலிட்டரிக்கான டேங்கர்ஸ்ல இருந்து ஹெவி வெப்பன்ஸை கொண்டு போற ஹெவி மிஷினரிஸுமே பண்ணாங்க. தண்ணியில போற மாதிரியான கார்ஸ் கூட கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. வெஹிக்கிள்ஸோட நிறுத்தாம போர்ஷே ஃபிளைட்டுமே பண்ணாங்க. ஃபெர்டினாண்ட் போர்ஷேக்கு அப்புறமா அவரோட பையன் ஃபெர்ரி போர்ஷே 356னு ஒரு காரை உருவாக்குறாரு. அதுமே ட்ராக் ரெக்கார்டுமே பிடிக்குது. ஃபெர்ரி போர்ஷேவோட பையனான ஃபெர்டினாண்ட் அலெக்சாண்டர் போர்ஷே போர்ஷேவோட 9 லெவல்ல டிசைன் பண்றாரு. அதுவுமே ரொம்ப சக்சஸ் ஆகுது. எஸ்யூவிக்கான டிமாண்ட்னால 2002ல கெய்னின்னு சொல்ற போர்ஷேவோட எஸ்யூவியை லான்ச் பண்றாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரி இதுவும் ஒரு டெவல் ஸ்போர்ட் காரா சக்சஸ் பிடிச்சது. போர்ஷே இதோட மட்டும் நிறுத்தாம அவங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு ஃபர்தரா ஒரு ரிசர்ச்சை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.